ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 20 கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லுப்பாட்டு. பல்லுப்பாட்டை தான் உழவர் பாட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. பல்லுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா காளமேக புலவர். காளமேக புலவரோட இயற்பெயர் என்னன்னா வரதன். மரமும் பழைய குடையும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அர்ஜுனனுடைய கூற்று. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். இவர் தான் அந்த மாதிரி கூறியிருக்காரு. சரியான கூற்றுகளை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள், அதாவது இளங்கோவடிகளை பத்தி கூற்றுகள் நிறைய கொடுத்திருக்காங்க. அதுல எந்தெந்த கூற்று எல்லாமே சரியான கூற்றுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். கூற்று ஏ சரி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யாருன்னா அதுவும் இளங்கோவடிகள் தான். நாட்டதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று கூறியவர் அதுவும் இளங்கோவடிகள் தான். அனைத்து கூற்றுகளும் சரி. அதாவது ஆப்ஷன் ஏ. அடுத்தது கூற்று 1, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கூற்று 2, சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. கூற்று இரண்டுமே சரிதான். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது எதுனா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரத்தில் இருக்கிற காதைகளும் மணிமேகலை இருக்கிற காதைகளையும் ரெண்டையும் கூட்டினோம்னா மொத்தம் 30 காதைகள் இருக்கு. அதாவது கூற்று இரண்டும் சரி. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து எதுனா நேர்மை. அதாவது வாணிகம் செய்யும் போது நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருந்தால் தான் நம்ம வாணிகம் செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது கூற்று. கூற்று 1, ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது தப்பு. ஏறெழுபதை பாடியவர் யாருன்னா கம்பர். இது சரி. கூற்று 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யாருன்னா பாரதியார். பாரதியார் தான் கம்பனை பத்தி புகழ்ந்து கூறியிருக்காரு. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா மூதுரை. ஔவையார் பாடியிருக்காரு. அடுத்தது பொறுத்துக. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். இது ஃபர்ஸ்ட். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். இது செகண்ட். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். இது 3. கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். இது வந்து 4. ஆப்ஷன் பி இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது தேசிய நூலக நாளை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேசிய நூலக நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள் தான் தேசிய நூலக நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை நூலாகும். ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எதுனா சிங்கவல்லி. சிங்கவல்லி தான் வள்ளலார் வந்து ஞானப்பச்சிலை அப்படின்ட்டு சொல்றாரு. முன்னீர் வழக்க மகடுவோடில்லை என்று கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலையில தான் பண்டைய காலத்துல துறைமுகங்கள் நகரத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவி உள்ளது. ஆற்றூர் வந்து ஆத்தூர் அப்படின்ட்டு மருவி வந்திருக்கு. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா பெருந்தலைவர் காமராசர். காமராசர் தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னா ஜியு போப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.